அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மே 1ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது பார்த்திங்கன்னா உண்டாக போகுது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கலவையான காலமாக இருந்தால் கூட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும்படியாக பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பாதையில் அலைச்சல், தூக்கமின்மை, உடல் உஷ்ணத்தால் பாதிப்புகள் போன்றவை ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பங்களானது ஏற்பட்டு முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். அதேபோல் நிதானமாகவும் கொஞ்சம் செயல்படுவது நல்லது. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்பொழுது திருப்தியான மற்றும் மகிழ்ச்சியாக பார்த்திங்கன்னா இருப்பீர்கள். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் மற்றும் குரு சேர்க்கையானது ஏற்படுவதனால பணவரவை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். நீண்ட நாள் வராமல் இருந்த தொகையும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிலைத்தன்மையானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. அதேபோல் புதிய வேலை வாய்ப்புகள் விரும்புபவர்களுக்கு அதனுடைய வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு தொழில் வளர்ச்சியும் அடையும். அதேபோல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மே மாதத்தினுடைய 2ஆம் வாரத்தில் இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும். அதேபோல் குடும்பத்தில் சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.